டிஎம்கே கட்சியை மாற்றணுங்குது பஸ் ஸ்டாண்டை. அங்கே தான் மாற்றினீங்க வந்து அதுதான் இப்போ மீட்டிங். நீங்கள் வந்து எதுக்கு இந்த மீட்டிங் எதுக்கு வந்தீங்க? நாங்கள் வந்து எதுக்கு வேணா போவோம், அதெல்லாம் கணக்கு இல்லை. எதுக்கு வேணா போனீங்களா? கவுன்சிலர் அதாவது இப்போ எல்லாம் 200 தருவாங்க. அது சும்மா கூட்டத்தை கண்காணிப்பு இதுக்கு மட்டும்தான். முக்கிய இருக்கிற தலைவர்களுக்கு கும்பல் இருக்கணும்ல. இன்னைக்கு எவ்வளோ உங்களுக்கு? 200. எந்த வார்டு? அதெல்லாம் என்னடா 8வது 9வது அப்படி வார்டு. சரிங்கண்ணா. இது சும்மா நம்ம வர்றதெல்லாம் மெயின் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. பஸ் ஸ்டாண்டு மாற்ற வந்தது எதுக்கு? நாங்களாம் சும்மா கூட்டத்தோட கோவிந்தா போகிறதுக்கு தான் வந்தோம். அம்மா எதுக்கு வந்துருக்கீங்க? யாருக்கு தெரியுமா? இவ்வளோ கூட சேர்ந்து வந்துருக்கிறீங்க. நாங்கள் கடைக்கு வந்தோம், அப்படியே நாங்கள் தண்ணி இல்லைங்கண்ணா. அங்கேருந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சுண்ணா. அது கூட்டங்கள் வந்துருச்சுண்ணா. அண்ணா அந்த அண்ணன் சொன்ன தப்புனா யார் வந்திருக்காங்க? இங்கே தான் நான் இருக்கிறேன். என்னம்மா கூட்டம்? எங்கே வர மாதிரி? நம்ம ஊர்லேயே நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா? இல்லைன்னா இப்போ பஸ் ஸ்டாண்டு இங்கே இருக்குன்னு சொல்கிறீங்களா? இங்கே இருக்கணும்னு தான் இதுங்கிறான். அது வந்து 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி போகுது. இப்போ தள்ளி போகுது. நீங்கள் வந்தது எதுக்கு வந்திருக்கீங்க? மாற்றக்கூடாதுன்னு சொல்லி. மாற்றக்கூடாது வந்திருக்கீங்களா? 7 கிலோமீட்டர் தூரம் வருது. வேறு கட்சிக்காரங்க வந்து மாற்றக்கூடாதுங்கிறாங்க. நம்மளுக்கு மாற்றி தான் வச்சாகணுங்கிறாங்க. நீங்கள் வந்து ஆளுங்கட்சி மாற்றக்கூடாதுங்கிறீங்களா? மாற்றணுங்கிறீங்களா? மாற்றக்கூடாது இல்லை மாற்றணும். எதிர்கட்சிக்கு மட்டும்தான். இப்போ யாருக்குள்ள ஒரு கணக்கு இருக்குது. பஸ் ஸ்டாண்டு இப்போ இங்கே இருக்கிறவங்க மாற்றினான்னு வச்சுக்கா, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 ரூபா செலவாகும். எங்கள் அனப்பாளையம் அங்கே இருக்குது. ஆமாம். இங்கேருந்து நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே அனப்பாளையத்துக்கு போகிறதுக்கு 10 ரூபா ஆகும். அப்புறம் வர்றதுக்கு 10 ரூபா, 20 ரூபா எக்ஸ்ட்ரா தான் ஆகும். அங்கே பஸ் ஸ்டாண்டு இருந்துச்சா இங்கே இருந்தானே நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வந்தது நீங்கள் வந்தது எதுக்கு மெயினாக? மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு, மாற்றணுங்கிறதுக்கு வந்தது. ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா மாற்றினா நமக்கு தான் செலவு. ஏன்னா 200 இன்னைக்கு. ஆமாம். சாப்பாட்டுக்கு அதான் 200 தான் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அதாவது இங்கேருந்து நமக்கு மாற்றணும், நமக்கு தான் 20 ரூபா செலவு. பஸ் ஸ்டாண்டு இங்கே எங்கள் ஊருக்குள்ளார அங்கே அணைப்பாளையம்லாம் அங்கெல்லாம் வீடே இல்லை. அங்கெல்லாம் வீடு இல்லை, ஜனங்க யாருமே இல்லை. அங்கே ஆஸ்பத்திரி கட்டுறாங்க. அந்த மதிவேந்தன் அவங்க வந்து ஆஸ்பத்திரி கட்டுறேன்னு சொல்லிங்கனாலும் அங்கே கட்டுறாங்க. ஆஸ்பத்திரி கட்டினான்னு வச்சுக்கோ, பஸ் ஸ்டாண்டு அங்கே போணுச்சுன்னு வச்சுக்கோ, வருமானம் பார்க்கலாம். ஒரு ஐடியா பண்ணி தான் அவங்க செய்கிறாங்க. அரசு மாவட்ட கலெக்டர்களுடைய நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் நம்ம எடுத்து முடிவு செய்ய வேண்டியிருக்கின்றன. இந்த அணைப்பாளையம் என்று நாங்கள் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தேவையானது வேறு இடத்துல, அதை கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அந்த இடத்த நாங்கள்லாம் செய்துதான் ஆக வேண்டும். கவர்மெண்ட்டுக்கு எதிர் மனை இல்லை. ஆகவே ஒத்துழைப்பு அவசியம் தேவைங்க. நகர விரிவாக்கம் அவசியம் தேவை. நிர்வாகம் பார்த்து யார் சொல்றாங்க அவங்க சொல்லலாங்க இருக்கலாம். அது எங்க இருக்குன்னு கவர்மெண்ட் தாங்க முடியும். நாங்க ஒரு நலக்குழு, ஒரு ஆலோசனை கூட்டம் தான் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சி ஆய்வு பண்ணுவாங்க, உள்ளாட்சித்துறை ஆய்வு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தலைமை பண்ணுவாங்க, மண் டெஸ்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணுவாங்க. ஒரு கூட்டம், ஒரு சரித்திட்ட ஒரு கூட்டம் ஏதோ மக்களை வந்து ராசிபுரத்து மக்களை வந்து திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பொய். இன்னைக்கு இந்த ராசிபுரத்துல 10 வருஷம் முன்னாடி அதிமுக ஆட்சி ஆண்டுது, குண்டும் குழியுமா இருந்தது. இன்னைக்கு வந்து 100 கிலோமீட்டருக்கு மேல சந்து பொந்தெல்லாம் இந்த ராசிபுரம் நகராட்சி போட்டிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராசிபுரம் ஃபுல்லா LED பல்பு போட்டிருக்குது, வேற யாரும் கொண்டு வரல. அதே மாதிரி எங்க மாவட்ட செயலர் KR அண்ணா ராஜேஷ்குமார் அண்ணன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டு குடிநீர் திட்டம் 850 கோடி ராசிபுரம் மக்களுக்காக அவர் பண்ணி இருக்கிறாரு. அது போக ராசிபுரம் GH
இன்னைக்கு வந்து 56 கோடியில வந்து இதே அனப்பாளையத்துல தான் வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் ராசிபுரம் மக்களுக்கு 70,000 பேர் இருக்கிறவங்களுக்கு தான் எங்க மாவட்ட செயலாளர் அண்ணா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது போக சுதந்திரம் அடையாதுக்கு முன்னாடியே போதமலையில அவ்வளவு பெரிய இடம் 120 கோடியில தார் சாலை வசதி போட்டுக்கிட்டு இருக்குது. இது எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நயனாமலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ரோடு பல கோடியில வந்து இதே ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் பொதுமக்களுக்கு தான். இப்படி பார்த்து எல்லாமே ராசிபுரம் நகர மக்களுக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன், நகர செயலாளர் அண்ணன், ராசிபுரம் நகராட்சி எல்லாமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. யாருக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ரோட்டு ஓரத்தில் குடியிருக்கிறேன். அங்க வந்து பாருங்க, ஒரு நாளைக்கு 500 பஸ் போகுது. காலேஜ் பஸ், பள்ளிக்கூடத்து பஸ் 500 பஸ்ஸுக்கு மேல போகுது. இவங்கெல்லாம் ஒரு கூட்டம் இப்ப ராசிபுரம் இருக்காங்க பாருங்க. அவங்கெல்லாம் வந்து தெருவுக்குள்ளா இருக்கிறாங்க. அதே ரோட்டு ஓரத்தில் இருக்க சொல்ல யாராவது பார்க்கலாம். நாங்க வந்து டெய்லி வந்து வீட்டுக்கு வெளியே வர முடியல, அவ்வளவு பஸ் வருது. இவங்களுக்கு என்ன, இவங்க ஒரு சைத்திட்டம் பண்ணிக்கிட்டு இவங்க தேவைக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ராசிபுரம் 70,000 மக்கள் இருக்கிறாங்க. இது எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன், நகரத்துல நகரமன்றம் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த மக்களுக்கு என்ன தேவையோ இந்த தமிழக அரசு செய்யும்.